ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நார்சிஸ்ட் இந்த டாக்ஸிக் பீப்புள் முக்கியமாக இந்த டாக்ஸிக்காக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க ஒரு கண்டிஷ்னல் லவ் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சைக்காலஜி சொல்லுது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 61 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 60 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் டாக்ஸிக் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ கண்டிஷனல் லவ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மெனி நார்சிஸ்டிக் வூண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மை. சைக்காலஜி அதுதான் சொல்லுது. ஸோ இந்த கண்டிஷனல் லவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்டிக், அதாவது இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ட்ரைட்ஸ், நார்சிஸ்டிக் மட்டும் கிடையாது, பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து HPDயாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி டிசார்டருக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனல் லவ் தான். அந்த கண்டிஷனல் லவ் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புள் வளர்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது 100% சொல்ல முடியாது. நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஹெரிடிட்டரி வழியாகவும், அதாவது ஜெனட்டிக் வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரைட்ஸ் வந்து அடுத்த வரக்கூடிய பீப்புளுக்கு சில ட்ரைட்ஸ் வந்து, அதாவது இந்த இம்பல்சிவ் அந்த மாதிரியான சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் போகும். ஆனால் அது வந்து இந்த என்விரான்மெண்ட், அதாவது இந்த கண்டிஷனல் லவ் என்விரான்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான பீப்புளை க்ரூம் பண்ணி அதை வந்து வளர்த்து விடும். சப்போஸ் அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புள் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஈவன் தோ அது வந்து ஜெனட்டிக்கில் இருந்தால் கூட தெர் ஆர் வெரி வெரி லெஸ் சான்சஸ் தான். ஸோ இந்த கண்டிஷனல் லவ் என்விரான்மெண்ட்னா எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து பார்க்கலாம், இந்த சில பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நீ இது பண்ணாதான் நான் வந்து உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்ப்பாங்க. அதுதான் வந்து கண்டிஷனல் லவ். அதாவது ஐ வில் லவ் யூ ஒன்லி இஃப் யூ மீட் மை கண்டிஷன்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், ஐ வில் லவ் யூ ஒன்லி இஃப் யூ மீட் மை கண்டிஷன்ஸ் அப்படின்றது தான் ஒரு பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கும் போது தான் அந்த என்விரான்மெண்ட்டில் தான் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள், அதாவது ஒரு டாக்ஸிக் பீப்புள் வந்து க்ரூம் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனல் லவ்வில் என்ன மாதிரியான விஷயம்லாம், சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்லலாம் வந்து இந்த பசங்க வந்து மார்க் வாங்குறத வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி, சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீ இவ்வளோ மார்க் வாங்கினா தான் நீ என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு, இல்லை அப்படின்னா நீ என்னுடைய பையன் பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து அந்த குழந்தை மேலே வந்து திணிப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம இந்த மார்க் வாங்கினா தான் அப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து ரொம்ப ப்ரௌடாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான மார்க் வாங்கணும். ஸோ நம்ம கம்மியான மார்க் வாங்கிட்டா நம்மளை அவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை அவங்க லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணும். இது வந்து கண்டிஷனல் லவ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் சில குழந்தைங்க வந்து சில பேடான பிஹேவியர்ஸ்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்காம, லவ் காட்டி நிறையா சொல்லிக் கொடுக்காம அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னை ஹக் பண்ணணும், நான் வந்து உன்னை கிஸ் பண்ணணும், நான் உன்னை வந்து அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஹேவியரை நீ பண்ணாதான் நான் வந்து உன்னை லவ் பண்ணுவேன், நான் உன்னை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா நீ என்னுடைய பையனே இல்லை, என்னோட பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை மேலே ஒரு மைண்ட் செட்டில் அது அப்படியே திணிப்பாங்க. அதாவது நீ இந்த கண்டிஷனை மீட் பண்ணாதான் என்னுடைய லவ்வுக்கு நீ வந்து சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திணிப்பை வந்து அந்த குழந்தை மைண்ட் செட்டில் உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பாய், ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள் வந்து அழவே கூடாது, அழாத குழந்தைங்க தான் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அழுற குழந்தையெல்லாம் நாங்கள் லவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சினாரியோவில் நான் சொன்னது எல்லாமே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லவ் இஸ் ஆல்வேஸ் டைடு டு அச்சீவ்மெண்ட், லவ் இஸ் ஆல்வேஸ் டைடு டு ஒபீடியன்ஸ், லவ் இஸ் ஆல்வேஸ் டைடு டு டிசிப்ளின், லவ் இஸ் ஆல்வேஸ் டைடு டு லுக்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி அழகாக இருக்கணும், இந்த மாதிரி ஒபீடியண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி டிசிப்ளின்டாக இருக்கணும், இந்த மாதிரி அச்சீவ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும், இந்த சொசைட்டி ஸ்டேட்டஸ் இருக்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்டால் தான் பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் லவ்லேயே அந்த குழந்தைய வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நார்சிஸ்டிக்காக வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், 100% நார்சிஸ்டிக்காக வளரும்னு சொல்ல முடியாது, எல்லா குழந்தையும் அந்த மாதிரி வளராது. ஆனால் இது வந்து வளர்கிறதுக்கான நிறையா சான்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதாவது
ஒரு கண்டிஷனல் லவ் அந்த குழந்தைக்கு இருக்கும்போது, ஒரு அன்கண்டிஷனலான லவ் அந்த குழந்தைக்கு கிடைக்காத போது, ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு இந்த லவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸான செல்ஃபை அந்த குழந்தை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபால்ஸ் செல்ஃப் இஸ் கால்டு நார்சிசம். ஃப்யூச்சரில் ஒரு அடல்ட் வந்து ஒரு நார்சிசம் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஃபால்ஸ் செல்ஃப் தான். அந்த ஃபால்ஸ் செல்ஃப் பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷேம். அந்த ஃபால்ஸ் செல்ஃப் பின்னாடி ஒரு கில்ட், அதுக்கப்புறம் அன்வர்த்தினஸ், அதாவது அவங்க பண்ணக்கூடிய அந்த தப்பு, இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு கிராண்டியாசிட்டி, தான் ஒரு பெரிய அச்சீவர், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக தான் உங்ககிட்ட காட்டுவாங்க. அவங்களுடைய தப்பு, அவங்களுடைய கில்ட், அவங்களுடைய ஷேம், இது எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. தன்னை வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் மீட் பண்ணக்கூடிய எல்லா பர்சன் கிட்டையும் காட்டுவாங்க. அவங்க கிட்ட நீங்கள் க்ளோஸாக போக போக, அதாவது எல்லாருமே சொல்கிறது, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை வெளியே பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கெட்டவங்க, அவங்க கூட வாழ்றது வந்து எவ்வளோ நரகன்றது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பார்ட்னராக இருக்கும் போது தான் தெரியும்னு சொல்லிட்டு, அதாவது ஒன்று பார்ட்னராக, இல்லைனா உங்கள் அம்மா அப்பாவா, இல்லை குழந்தையா, இல்லை சிப்ளிங்கா, அந்த ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் தான் அவங்களுடைய உண்மையான குணம் தெரியும், வெளியில் தெரியாது. ஸோ வெளியில் அந்த ஃபால்ஸ் செல்ஃபை வச்சு தான் எல்லா சப்ளையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் செல்ஃபை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கண்டிஷனல் லவ்வில் தான் அவங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால் ஒரு அன்கண்டிஷனலான லவ்வில் ஒரு குழந்தை வந்து நார்சிஸ்டிக்காக வளர்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஐ லவ் யூ நோ மேட்டர் வாட், ஈவன் இஃப் யூ ஃபெயில், ஈவன் இஃப் யூ க்ரை, ஈவன் இஃப் யூ மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு குழந்தைய வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு அன்கண்டிஷனலான லவ் கிடைக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், ஐ லவ் யூ நோ மேட்டர் வாட், ஈவன் இஃப் யூ ஃபெயில், even if you cry, even if you make mistakes, still I love you a lot அப்படின்னு சொல்லி ஒரு அன்கண்டிஷனலான லவ் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஒரு குழந்தை தப்பு செய்யும்போது அதை நீங்கள் வந்து சொல்லி திருத்தலாம். ஆனால் நீ இது பண்ணால் எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு த்ரெட்டன், ஒரு பயத்தை அந்த குழந்தை மைண்டில் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா, அப்போ நான் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த குழந்தை போகும்போது தான் அது வந்து ஒரு நார்சிஸ்டிக்காக, இல்லை ஒரு பார்டர் லைனாக, ஒரு ஆன்டி சோஷியலாக வளர்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதோடைய ரியலை வந்து அது மறைச்சிருது. எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியல் கேரக்டரை மறைச்சிருவாங்க. ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜை தான் சொசைட்டியில் காட்டுவாங்க. அதனால தான் வெளியில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க பெஸ்ட்டாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு சொத்தையான பழம், ஒரு அழுவன பழம் தெரியும். ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது அது அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் இல்லை நார்சிஸ்டிக் ஒய்ஃபை வெளியில் அந்த நெய்பர்ஸ் பார்க்கும்போது, இந்த பர்சனை அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டு, இந்த சொசைட்டிலே அவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டு, அவங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்காங்க, ஃபேமிலியை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் அவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு தான் தெரியும் இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒஸ்டான பர்சன், எவ்வளோ பெரிய ஒரு டெவில் அப்படின்றது அவங்க பார்ட்னருக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கண்டிஷனல் லவ் கிடைக்கும் போது அந்த குழந்தை மனசில் எப்படி இருக்கும், அதாவது அது பிரெயின் வந்து எப்படி நார்சிஸ்டிக்காக ஒயர் ஆகும் அப்படின்னா, ஐ எம் நாட் லவபிள் ஃபார் ஹூ ஐ எம், ஒன்லி ஃபார் வாட் ஐ டூ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்கும். அதுதான் லேட்டரில் அடல்ட் ஆகும்போது நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை வெளிப்படுத்துறதுக்கான நிறையா காரணம். எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளும் அவங்களுடைய ரியல் எமோஷன்ஸை ஹைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் சைல்ட்ஹுட்டில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த கண்டிஷனலான லவ் தான். ஸோ அவங்களுடைய ரியல் எமோஷன்ஸை அவங்க வந்து வெளிக்காட்டும் போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கார்டியன்ஸாக இருக்கலாம், அவங்க எந்த என்விரான்மெண்ட்டில் யார் கூட வளர்கிறாங்களோ, ஈவன் தாத்தா பாட்டி யாருனாலுமே அவங்கள யார் வளர்க்குறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனலான லவ் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஃபியர், அவங்களுடைய சேட்னஸ், அவங்களுடைய வல்னரபிலிட்டி, இது எதுவுமே அவங்க வெளியே காட்டியிருக்கே மாட்டாங்க. அது வெளியே காட்டினா தனக்கு லவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிட்டு அந்த சுற்றி இருக்கிறவங்க, அதாவது அவங்க கார்டியன்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர், ஹூவர் இட் இஸ், யார் அவங்கள வளர்க்குறாங்களோ அவங்களுடைய அப்ரூவலை அவங்க கிடைக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை உருவாக்கி தான் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்க லவ் பாம்பிங் பயங்கரமாக பண்ணுவாங்க. அதாவது தன்னோட ஃபால்ஸ் செல்ஃபை பயங்கரமான கிஃப்ட் கொடுத்து தான் இந்த மாதிரியான பர்சன் தன்னால் இவ்வளோ லவ் பண்ண முடியும், தான் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை உங்கள் மைண்டில் உருவாக்குவாங்க. அது மிக முக்கியமான காரணம். அவங்களுக்கு ஒரு கண்டிஷனல் லவ் கிடைச்சனால அவங்க என்ன கற்றுப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்மளை லவ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம வந்து தப்பு பண்ணால் நம்மளை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய ஷேமை, நம்மளுடைய தப்பான சில விஷயத்தை வெளியே காட்டினா நம்மளை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு இன்செக்யூர்டான ஒரு மைண்ட் செட் தான் நார்சிஸ்டிக் கிட்ட இருக்கும்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் செல்ஃப் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சுப்பீரியராக அவுட் சைடில் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அப்படி கிடையாது அப்படின்றது தான். ஸோ உள்ளுக்குள்ளார நீங்கள் போய் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபியர்ஃபுல்லான, ஒரு மறைஞ்சிக்கிட்டு தினமும் அழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை அந்த நார்சிஸ்டிக் பீப்புளுக்குள்ளார இருக்கும். அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் வெளியே காட்டவே மாட்டாங்க. ஈவன் அவங்க சாகிற வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அது அவங்களோடையே உள்ளே உட்காந்துருக்கும். எப்போ அந்த குழந்தைய அவங்க வெளியே கொண்டு வராங்களோ ப்ராப்ளி ஒரு நார்சிஸ்ட் வந்து ஹீல் ஆகலாம் அப்படின்றது தான். ஏன்னா தன்னோட ஃபியரை, தன்னோட ஷேமை, தன்னோட கில்ட்டை தான் இதுதான் அப்படின்னு அவங்க வெளியே கொண்டு வராங்க. அதாவது தான் எப்படி இருந்தாலும் அந்த லவ் தனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நார்சிஸ்டிக் பீப்புள், இல்லை பார்டர் லைன் பீப்புள், இல்லை ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் பீப்புள், இல்லை SPD, இவங்க எல்லாருமே ஹீல் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த ஃபால்ஸ் செல்ஃபை மட்டும்தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க முடியுமே தவிர அந்த இன்னர் சைல்டை நீங்கள் கடைசி வரைக்கும் நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்ட மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா 99.99% அவங்க வெளியே கொண்டு வரதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. அவங்க எப்போவுமே அந்த ஃபால்ஸ் செல்ஃபை மட்டும்தான், ஈவன் நீங்கள் அவங்க கிட்ட எவ்வளோ க்ளோஸாக மூவ் ஆகி நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஃபால்ஸ் செல்ஃபை மட்டும் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் மீட் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நார்சிஸ்டிக் பீப்புளை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.